அரேப்பா அடவளே. ஐயா வாங்க. எங்கடே உன் புருஷன்? அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு மருந்து வாங்க போயிருக்காங்க. மருந்து வாங்க மட்டும் பணம் இருக்கு, வாங்கின கடனை கொடுக்க பணம் இல்லையா? ஐயா இந்த ஒரு தடவை பொறுத்துக்கங்க, வாங்கின கடனை வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துரும் ஐயா. திருப்பி கொடுக்கறதா? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலுமே கொடுக்க முடியாது. ஏடா வேடிக்கை பாத்துறீங்க, எடுத்து எல்லாத்தையும் வெளியே போடுங்கடா. ஐயா ஐயா சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா சொன்னங்க புண்ணியமா போங்க. நாங்கெல்லாம் யாருமே இல்ல, எங்க இம்சப்படுத்தாதீங்க ஐயா, தாங்க மாட்டோம். எங்க உசுர கொடுத்தாவது உங்க கடனை. அத்தா 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 அத்தா. கொடுத்த உயிரை திருப்பி வாங்காம இருக்கிறதுக்கு ஏமா என்ன இடிச்சவா? என்ன கொடுத்தா எடுத்துட்டா என்னடா? வெளியே வாங்கடா. விடுங்க, வெட்டிடுவியா? வெட்டுற வெட்டுறாங்களே. தங்கையா அருவாளை போடுறா. அம்மா இவ சொல்றது களி போடுற கிளை. ஏண்டா எடுத்த அருவா அவன் மேல பட்டிருந்தா என்ன ஆகுறது? ஊர் வம்பு நமக்கு எதுக்குப்பா? அப்போ அநியாயத்தை பார்த்தும் பார்க்காத மாதிரி வர சொல்லி ஏமா நீ வேற? அதுக்கு இல்லப்பா, கொலை கெஞ்சாத பணக்காரங்க வம்பு நமக்கு எதுக்குங்கிறேன். பாருமா, அவங்க பண்ற அக்கிரமத்தை பார்த்துட்டு என்னால மழுமட்ட தனமா வர முடியாது. ஆத்திரப்படாதப்பா, பூனி விரட்ட பரவாயில்ல முடியுமா? பழுத்தவனோட இளைச்சவன் மோத முடியுமா? உன் மேல எறும்பு ஒரு நாளே என்னால தாங்க முடியாது. அந்த பாவிங்க இரும்பால சூடு போடுவானுங்க. அந்த கொடுமைய பாத்துக்கிட்டு என்னால உசுரோட இருக்க முடியாதப்பா. அம்மா அம்மா என்னம்மா இது? ஏமா அழற நீ? இந்த மாதிரி நீ அழுதினா எனக்கு அழ வந்துரும். நீ சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கேனா? என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் அழ விட மாட்டேன். என்ன அழாத. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டீங்கன்னா எனக்கு பசிக்குதா? வா சாப்பாடு போடுவா. என்ன மாமா, சித்ரா பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்கு, கோயில்ல பந்தல் இருந்தல் ஒண்ணு போடல, சாமி கும்பிடுறது இல்லையா? எங்க விடுறாங்க? 14 வருஷம் ஆச்சு. சூளக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருணியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவை கொண்டாடணும். கோயில கும்பிடுற உரிமை நம்ம மலையாண்டிக்கு தான் உண்டு. அந்த உரிமையை பெரியபட்டிக்காரன் கேட்டான். மலையாண்டி முடியாதுன்னுட்டாரு. ஊருணியில இறங்கப்படாதுன்னு பெரியபட்டிக்காரன் தடுத்து விட்டான். மேரி போனாரு மலையாண்டி. ஊருணிக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்து போய் கிடக்குயா. நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான்னு நினைச்சிருந்தோம். இன்னும் அவன் சாகல. அவன் உயிரோட இருந்தா நாமெல்லாம் யமலோகத்துக்கு போக வேண்டியதுதான். அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். அப்ப கண்ணி வெடி வச்சிட வேண்டியதுதான். இதுல எல்லாம் சிக்க மாட்டான்யா. அவன் சிக்கலனா என்ன, போலீஸ் சிக்குவாங்கல்ல. என்னையா சொல்ற? கும்பக்கார போற வழியில கண்ணி வெடியை வச்சுட்டு கங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம். அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க. அந்த கண்ணி வெடியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? போலீஸோட சாவுக்கு தங்கையாதான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம். ஆத்திரமடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கையாவை சுட உத்தரவு போடுவாங்க. நம்ம எதிரியை நாம கொல்ல வேணாம், சட்டமே கொன்னுடும். என்றாசு, உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணி வெடிய இப்பவே வச்சிருவோம். என்ன சொல்ற நீ? கண்ணி வெடி வச்சிருக்காங்களா? ஆமாண்ணே. தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி, அரசாங்கத்துக்கு இல்ல. நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது. உடனே போய் அவங்களை காப்பாத்து. வெடி வச்சிருக்கா, திரும்பி போங்க.
here. What the hell? இவ்வளவு நடக்கிற வரைக்கும் அவனை ஏன் விட்டு வச்சீங்க? சார் அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றோம். அவன் இருக்கிற ஏரியா பக்கமே நெருங்க முடியல. இருந்த இடத்துல இருந்து எதிரே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்கான் சார். ஒரு கிரிமினல் அடுக்கடுக்கா குற்றங்களை செய்ய நாம அனுமதிக்க கூடாது. இனிமே அவன் மேல இறக்கம் காட்ட வேணாம். கண்ட இடத்துல சுடுங்க. கலெக்டர் பர்மிஷன் வாங்காச்சு. ஷூட் ஹிம் அட் சைட் ஐ சே. இதனால நம்ம ஊரை சேர்ந்த ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த தங்கையா பண்ணையா ராசரத்னா ஐயாவை கொன்னதும் இல்லாம அவங்கள பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஒடி வச்சு கொன்னு விட்டாங்க. அதனால கொலகார தங்கையாவை பார்த்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. அவர் கொலை செய்யல, அவர் குற்றவாளி இல்ல. சுடுறவங்களை என்ன சுட சொல்லுங்க, அவரை விட்டு சொல்லுங்க, அவரை விட்டு சொல்லுங்க. ஆத்தா காரியத்தை தலையில சுமந்ததுனால தானே அந்த தம்பிக்கு இந்த நிலைமை. அந்த ஆத்தாளே காப்பாத்துவா. வாமா வா. அக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி பழியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துடுச்சேப்பா. ஐயா, தெய்வ காரியத்து தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதிய சுமக்க நான் தயாரா இருக்கேன். வரது வரட்டும். விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம். ஆனா நடக்கிறது எல்லாமே சதி. இப்ப அரசாங்கமே உங்க தலைக்கு விலை வச்சிருச்சு. உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானு பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க. அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரம் வந்தாச்சு தங்கையா. உன் லட்சியப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ. அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கொல்ற சந்திரபத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடு. அவனுக்காகத்தான் 14 வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கிறேன். என் காலை வெட்டி என் ஆத்தால கும்பிட முடியாம பண்ண அவனே என் கையாலேயே நான் கொல்லணும். பாம்பு நீங்க அடிச்சேன்னா நான் அடிச்சேன்னா நாளைக்கு அந்த பையன் ரங்கத்துறையோட பிறந்துடான். தங்கையா மலையாண்டி வந்துடா. அந்த காரியம் முடிச்சு போச்சு. சீக்கிரம் போ. ஐயா, ஐயா என்ன தங்கையா, என்னை காப்பாத்துறதுக்காக உன் நேரத்தை வீணாக்காதே. சட்டத்தால தண்டிக்க முடியாத ஒருத்தனை தர்மத்தை சாட்சியா வச்சு நான் கொன்னுட்டேன். என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. தனி மனுஷன் ஆயிட்டோமேன்னு மனசை தளர்ந்துடாத. தைரியமாயிரு. உன் வெற்றிக்கு இதுதான் முதல் படி.